வணக்கம். செப்டம்பர் 27 கரூரில் நடந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் பெரிய துயரம் நிகழ்ந்துச்சுங்க. கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தமிழகத்தையே அதிர்ச்சியடை செஞ்சது. இதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை கோரிய மனுவை மதுரை கிளை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதே நாளில் அரசியல் கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க சொல்லி தாக்கல் செய்யப்பட்ட மற்றொரு வழக்கில் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த எஸ்ஐடி அமைப்பை எதிர்த்து விஜயின் கட்சி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இப்போது அந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இருதரப்பும் தங்களது வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். ஒருபுறம் உண்மை வெளிவர சிபிஐ தேவை என்று மனுதாரர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மறுபுறம் உயர்நீதிமன்றம் அமைத்தல் எஸ்ஐடியே போதுமானது என்று அரசு வாதிக்கிறது. நீதிபதிகள் கேள்வி எழுப்பியது, மதுரை கிளையில் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி விசாரித்தது? வழிமுறைகள் வகுக்க சொல்லிய வழக்கில் எஸ்ஐடி அமைத்தது எப்படி? போன்ற பல கேள்விகள் அடுக்கடுக்காக கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உண்மை வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பா இருக்குதுங்க. நம்ம இன்னைக்கு இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க. இது தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2 நீதிபதிகள் அமர்வு கடந்த அக்டோபர் 3 தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இந்த வழக்கின் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாக கூறி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என்று தெரிவிக்கப்பட்டது. அதே அக்டோபர் 3 அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் கரூர் பெருந்துயரம் தொடர்பாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டார். இந்த நிலையில உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழக தேர்தல் பரப்புரை மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மனு தாக்கல் செஞ்சிருக்காருங்க. இந்த மனு அக்டோபர் 10 நீதிபதிகள் JK மகேஸ்வரி மற்றும் NV ஆஞ்சாரியா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞரான அபிஷேக் மனு சிங்வி, முகுல் ரோஹித்தி, வில்சன் ஆகியோர் ஆஜரானாங்க. தாவேகா சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம், கோபால் சுப்பிரமணியன் ஆகியோர் ஆஜராகி வாதாடினாங்க. பிற்பகல் 12 மணிகளில் வாதங்கள் தொடங்கிச்சுங்க. அதில் பார்த்தோம்னா அப்போது தாவேகா வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியன் உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு விசாரணையில் தமிழக வெற்றி கழகம் இணைக்கவே படலை, எங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமலேயே கூட்டத்தை கட்டுப்படுத்த நாங்கள் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதில் தாவேகா தலைவர்கள் சம்பவ இடத்துல இல்லாம ஓடிவிட்டதா நீதிமன்றம் கூறியிருக்கு. வழக்கிற்கு தொடர்பே இல்லாத வகையில தாவேகா தலைவரின் தலைமை பண்பு குறித்தெல்லாம் நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. சொல்லப்போனால் காவல்துறை தான் அங்கிருந்து விஜயை கிளம்புமாறு கூறியது. காவல்துறை கட்டாயப்படுத்தியல் தான் பொது நோக்கத்தின் அடிப்படையில் விஜய் அங்கிருந்து வெளியேறினார். பாதிக்கப்பட்டவர்களையும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரையும் சந்திக்க எங்கள் கட்சி தலைவருக்கு வாய்ப்பு வழங்கப்படல. கடந்த அக்டோபர் 3 உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு கூட்டத்தை கட்டுப்படுத்த நிலையான செயல்பாட்டு நடைமுறையை வகுக்க கோரும் மனுவை அடிப்படையாக கொண்டு வாதிட்டாங்க. தாவேகா சார்பில் ஆஜரான மற்றொரு வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம், இப்படி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன் தலைமை நீதிபதியிடம் அனுமதி பெற வேண்டும். ஆனால் இந்த விவகாரத்தில் அப்படி ஏதும் அனுமதி பெற்றதா தகவலே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் விஜய் நாமக்கல்லில் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்தபோது அவரை பின்தொடர்ந்து வந்த இருசக்கர வாகனங்கள் விபத்தில் சிக்கிய வீடியோக்கள் இருந்தபோதும் வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. எனினும் இது தொடர்பாகவும் உயர்நீதிமன்றம் கருத்து கூறியுள்ளது. அரசியல் ரீதியாக நாங்கள் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறோம். மாநில போலீசாரை கொண்டு மட்டுமே சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. எனவே சிறப்பு விசாரணை குழு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. தமிழ்நாடு போலீசாரை மட்டுமே கொண்டு அமைக்கப்பட்ட எஸ்ஐடி குழுவால் உண்மை வெளிவராது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று வாதங்களை முன் வச்சாங்க. இதையடுத்து நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அதாவது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு மதுரை வரம்புகள் தான் வருது. ஒன்று கரூர்ல உள்ள நீதிமன்றமோ அல்லது மதுரை கிளையோ விசாரித்திருக்கணும். அதை எப்படி சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிச்சது அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரெண்டாவதா பிரச்சார கூட்டங்களுக்கு வழிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த 3வது கொஸ்டினா தேர்தல் பிரச்சாரம் ரோட் ஷோக்கு வழிகாட்டுதல் வழங்க கோரிய வழக்கு குற்றவியல் வழக்காக மாறியது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் என்ன
கேட்டிருக்காங்கன்னா, ஒரே நாள்ல உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது, சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது, இது எப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டினா கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன் விசாரணைக்கு எடுத்தது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு விசாரித்த வழக்கை சென்னையில் தனி நீதிபதி விசாரணைக்கு எடுத்தது ஏன் என அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருக்காங்க. குறிப்பா நீதிபதி மகேஸ்வரி, என்னுடைய 15 ஆண்டு கால நீதிபதி அனுபவத்தில் சொல்றேன், இரு நீதிபதிகள் அமர்வு விசாரித்ததால் தனி நீதி அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டாங்க. இதில் அரசு வாதங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நிலையில் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் சிறப்பு விசாரணை குழுவை அரசு அமைக்கவில்லை, உயர்நீதிமன்றம் தான் அமைத்திருக்கிறது. அந்த குழுவின் தலைவர் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் சிறந்த அதிகாரி, சிபிஐலையும் பணியாற்றியிருக்காரு. இந்த வழக்குல மட்டும் இல்ல, பல வழக்குகள்ல எஸ்ஐடி தலைவராக அஸ்ரா கார்க் நியமிக்கப்பட்டவர். நாட்டையே உலுக்கிய ரியான் இன்டர்நேஷனல் பள்ளி வழக்குல சிபிஐ அதிகாரியாக அவர் உண்மையை வெளிக்கொண்டு வந்தார். 41 பேர் உயிரிழந்தால்தான் இந்த வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டு உள்ளது என்று வாதங்களை முன்வச்சாங்க. மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஆஜராகி, இந்த கூட்ட நெரிசலுக்கு விஜய் தாமதமாக வந்ததே காரணம், மதியம் 12 மணிக்கு வருவதா சொல்லிவிட்டு இரவு 7 மணிக்கு தான் விஜய் வந்தார், காலை முதலே கூட்டம் கூட தொடங்கியது என்று தெரிவித்தார். தொடர்ந்து வழக்கு விசாரணை மதிய உணவு இடைவேளைக்கு ஒத்திவைக்கப்பட்டு 2 மணிக்கு மீண்டும் விசாரணை வந்தது. தமிழக வெற்றி கழகம் மட்டுமின்றி பாதிக்கப்பட்டவர்கள் சார்பிலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அதையும் நீதிபதிகள் விசாரிச்சாங்க. சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை மறுத்ததை எதிர்த்து கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 10 வயது சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த போது அவரது சார்பில் வழக்கறிஞர் தாமசேஸ்திரி நாயுடு ஆஜராகி வாதாடினார். அவர் இந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை போலீசார் நடத்தினார் என்று குற்றம் சாட்டினார். மற்றொரு மனுதாரரான தனது தங்கை மற்றும் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணை இழந்ததாக கூறப்படும் கரூரை சேர்ந்த எஸ் பிரபாகரன் சார்பில் காரணமில்லாமல் லத்தி சார்ஜ் செய்யப்பட்டது, ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ்கள் கூட்டத்துக்குள் வந்தன, சமூக விரோத கும்பல்கள் கூட்டத்தில் பொருட்களை வீசி குழப்பத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு மாநில அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சிங்வி, காவல்துறையினர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை, அப்படி இருக்கும்போது சிபிஐக்கு சாதாரணமா எப்படி வழக்க மாற்ற முடியும், மேலும் சிறுவனின் தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மனுதாரராக இல்லை அப்படின்னு வாதிட்டு இருக்காரு. இதற்கு சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம் சார்பில் அப்போது துக்கத்தில் இருந்ததுனால உடனடியாக வழக்கு பதிவு செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிபிஐ விசாரணை கோரிய மற்றொரு மனுவுக்கு ஆஜராகி வாதாடிய மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி, கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பே பிற்பகல் 3 மணி அளவில் திமுகவை சேர்ந்தவர்கள் ஒரு துயரம் நடக்க போகிறது என்று சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்காங்க. கூட்ட நெரிசலுக்கு திடீரென நிகழ்ந்ததில்ல, ஒரு நபர் செருப்பு வீசுகிறார், அதன் பின் போலீசார் தடியடி நடத்துகிறாங்க, இதன் காரணமாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டது என்று வாதங்களை முன் வச்சாரு. மேலும் அவர் ஒரே இரவுல அத்தனை உடல்களும் உடற்குறாய்வு செய்தது எப்படி? அதே இடத்துல மற்றொரு அரசியல் கட்சியான அதிமுக பிரச்சாரம் நடத்த அனுமதி கேட்டப்போ குறுகலான இடம் என்று கூறி மறுப்பு தெரிவித்த போலீசார் விஜயின் பிரச்சாரத்திற்கு மட்டும் அனுமதி அளித்தது எப்படி அப்படின்னு கேள்விகளை கேட்டிருக்காங்க. 600 போலீசார் பாதுகாப்புல இருந்ததா அரசு தெரிவிச்சிருக்கு. அவர்கள் எங்கே போனாங்க? ஒரு போலீசார் கூட காயம் ஏற்படல அப்படின்னு சொல்லி மனுதாரர்கள் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்குங்க. இந்த நிலையில மூத்த வழக்கறிஞர் வில்சன் காலணி வீசப்பட்ட போதும் தடியடி நடத்தப்பட்டது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு, ரவுடிகள் யாரும் கூட்டத்துக்குள்ள நுழையவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில நீதிபதி மகேஸ்வரி அவர்கள், நிஜமாகவே எனக்கு ஒண்ணுமே புரியல, நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்பதுதான் வழக்கு, இதில் எஸ்ஐடி அமைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது, கோரிக்கை வேறு உத்தரவு வேற ஒரு மாதிரி இருக்கு என்று குறிப்பிட்டார். மேலும் அவர் நள்ளிரவுல 3 to 4 மணி நேரத்துல பிரேத பரிசோதனை நடத்தி முடித்தீர்களா, உடற்கூறாய்வு மேடைகள் கரூர்ல எத்தனை இருக்கு என்று கேள்விகளை எழுப்பினாங்க. இதற்கு வழக்கறிஞர் வில்சன், உறவினர்கள் உடல்களை கேட்டதுனால மாவட்ட ஆட்சியர் அனுமதியுடன் உடல்களை பிரேத பரிசோதனை செய்யப்பட்டுச்சு, அருகாமை மாவட்டங்கள்ல இருந்து மருத்துவர்களை வரவழைக்கப்பட்டாங்க, கூடுதலா 220 மருத்துவர்கள் மற்றும் 125 செவிலியர்கள் வந்தாங்க, அண்டை மாவட்டத்துல மருத்துவ மாநாட்டிற்காக வந்த மருத்துவர்கள் தங்கியிருந்தார்கள், அவர்கள் வரவழைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல வழக்குகளை தொடர்ச்சியாக சிபிஐக்கு மாற்றி கொண்டிருந்தால் சிபிஐ
சிபிஐ முன்பு அதிக அளவிலான வழக்குகள் குவியும். ஆனால் அவர்களுக்கு குறிப்பிட்ட அளவிலான மனித சக்திகள் தான் இருக்கு. அதோட மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் சிபிஐக்கு மாற்றுவது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்று அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டுச்சு. இந்த வழக்குல பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய தமிழக அரசு அனுமதி கேட்டுச்சு. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தமிழக அரசு விரிவான பதிலை அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டாங்க. இந்த வழக்கின் உத்தரவையும் ஒத்தி வைத்திருக்காங்க. இந்த வழக்கு விசாரணையின் போது சம்பவம் நடந்த பிறகு பாதிக்கப்பட்டவர்களை விஜய் நேரில் கூட சென்று சந்திக்கவில்லை என்று அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டதற்கு விஜய் நேரில் சென்றாரா இல்லையா என்பது இந்த வழக்கிற்கு தொடர்பில்லாதது என நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்காங்க. இருதரப்பும் பரஸ்பர குற்றச்சாட்டுவது முக்கியமல்ல, உண்மை வெளிவர வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தாங்க. இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.